வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்தோட உண்மையான வில்லன் அப்படிங்கிறதுக்கு, இன்னைக்கு அவர் பேசிய பல வார்த்தைகளே வந்து உதாரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். அதேபோல இதுல இருக்கிற உண்மைகளை திசை திருப்புகிற வகையில தான் விஜய் அவர்களோட பேச்சும் இருந்தது அப்படிங்கிறது தான். அவர் திமுக மீது குற்றச்சாட்டு சொல்லட்டும், செந்தில் பாலாஜி அவர்கள் மீது குற்றச்சாட்டு சொல்லட்டும், ஏன் அங்க இருந்த போலீஸ் அதிகாரிகள் மீது கூட குற்றம் சொல்றாரு. இதெல்லாம் வந்து உண்மையை திசை திருப்புகிற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான உதாரணம். அதாவது புசி ஆனந்த் அவர்கள் போலீஸ் அதிகாரி ஏசி லெவல்ல ஒரு டிசி லெவல் அதிகாரிலாம் வந்து பேசுறாங்க. இல்லங்க நீங்க அந்த கூட்டத்துக்கு ஒரு 100 மீட்டர் முன்னாடியே நின்னு பேசுங்க. இல்ல இங்க இருந்து கை காட்டினீங்கன்னா ஒரு பாதி பேர் போயிருவாங்க. அப்படின்லாம் வந்து நெறைய குடுக்குறாங்க. ஒரு பாயிண்ட்ட கூட பேசுறேன். ஏன் ஆதவர்ஜுன் எவ்வளவு திமிரா பேசுறாரு. இந்த பாருங்க நீங்க இத பேசுறதுல உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. நாங்க மீட்டிங் பர்மிஷன் வாங்கிட்டோம். நாங்க போகத்தான் செய்வோம்னு சொன்னவங்களெல்லாம் ஏன் விடுறீங்க? அவங்களையும் சேர்த்து சொல்ல வேண்டியது தானே? நான் நம்பிட்டேங்க காவல்துறைய அப்படிங்கிறாரு. அந்த காவல்துறை இப்பொழுது உங்களிடம் தான் இருக்கிறது. அவர்களுக்கு எகென்ஸ்டா நீங்க ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா? அதுக்கு தைரியம் இருக்கிறதா முதல்வர் விஜய் அவர்களுக்கு? இதை பற்றி விரிவாகவே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றது. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதாவது விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள பார்க்கிறார். இந்த கரூர் சம்பவத்தை வைத்து அடுத்தடுத்த தேர்தல்களில் ஜெயிக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்றாரு. ஏன்னா இவர் முதல்வரானதே கரூர் சம்பவத்தை ஒரு காரணமாக காட்டித்தான் அவருடைய ரசிகர்கள் எனக்கு கமெண்ட் போட்டிருக்காங்க. ஏங்க கரூர் சம்பவம் தாங்க நாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமே அப்படின்ட்டு. அதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இப்படி பல சம்பவங்களை உருவாக்கி இந்த கரூர் சம்பவத்தை விடமாட்டாரு. அதுக்கு ஒரு நினைவு சின்னம் ஏற்படுத்தி அந்த நினைவு சின்னத்துக்கு வருஷம் வருஷம் போய் கும்பிடுவார். அதுதான் பண்ண போறாரு இப்போ. அதை பண்ணி அதன் மூலமாக அரசியல் பண்ணி அடுத்தடுத்த 5 ஆண்டுகளுக்கு தான் வெற்றி பெற வேண்டும். அதாவது அந்த மக்கள் அழுதார்கள். அந்த மக்களோடு தானும் அழற மாதிரி நடிச்சாரு. அந்த நடிப்பை வைத்து அரசியல் செய்ய போகிறார் விஜய் அவர்கள். அதாவது இதை வைத்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரசியல் பண்ணலங்க. செந்தில் பாலாஜி அரசியல் பண்ணல. ஏன்னா இந்த 41 பேர் இறந்தபோது அவர்கள் எல்லோரும் மருத்துவமனைகளில் போய் கதறி அழுதாங்க. அத நாடகம்னு சொன்னீங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் அழுகிறாரு. அது நாடகம் இல்லையா? அரசியல் தனமாக அதை நடத்துகிறாரு. அது நாடகம் இல்லையா? ஏன் 4, 5 வருடங்கள் நீங்க என்ன பண்ணீங்க? எல்லா பாஸ் பண்ணவங்களுக்கும் அவார்டு குடுத்தீங்க. இப்ப ஏன் குடுக்கல இந்த வருஷம்? இப்படி அரசியல் செய்வதற்காக மட்டுமே விஜய் அவர்கள் இதையெல்லாம் பண்றாரு அப்படிங்கிறது கண்கூடாக தெரிகிறதுங்க. விஜய் அவர்கள் தான் இந்த கரூர் சம்பவத்தின் உண்மையான வில்லன். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இன்றைக்கு லைவ்ல நான் அதான் பேச போறேன். கண்டிப்பா நிறைய விஷயங்கள பேசுவோம். அங்க இருந்த நேர்மையான ஒரு காவல்துறை அதிகாரி எவ்வளவு நெஞ்சு வலியோட அதை பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு பாருங்க. அவர் வந்து நான் நம்பி வந்துட்டேங்க அப்படின்னு. அவங்க சொன்ன 1008 தடவை வார்ன் பண்ணாங்க. இல்லங்க ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடியாவது நிறுத்துங்க, 100 மீட்டருக்கு முன்னாடியாவது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கேட்காமல் சென்றவர் தான் விஜய். விஜய் அது வந்து புசி அண்ணன் சொன்னாரா இல்ல வேற யாராவது சொன்னாங்களாங்கிறது அவங்க தான் சொல்லணும். தேங்க்யூ ஆல். பை.